இந்தியாவின் விவசாய பொருட்கள் மீது 100% வரை வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எனப்படும் வரிகளை விதிக்க உள்ளார். அதாவது பதிலடி வரி. அதாவது இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கும் வரியை அப்படியே இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும். அதாவது ஒரு துறையில் உள்ள ஒரு பொருளுக்கு இந்தியா 30% வரி விதிக்கிறது, அமெரிக்கா 10% தான் வரி விதிக்கிறது. இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டால் இந்த புதிய வரி விதிப்படி அமெரிக்காவும் அதே 30% வரியை இனி விதிக்கும். அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு இந்தியா 100% வரி விதிப்பதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் ஏப்ரல் 2ஆம் தேதி பரஸ்பர கட்டணங்களை அறிமுகப்படுத்த இருப்பதால் இதே நாளில் இந்தியாவின் விவசாய பொருட்கள் மீது 100% வரை வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டமிட்டிருப்பதாக ஒயிட் ஹவுஸ் தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், துரதிருஷ்டவசமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் நீண்ட காலமாக நமது தேசத்தை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்றன. அமெரிக்க தொழிலாளர்கள் மீதான தங்களது வெறுப்பை அவர்கள் நேரடியாக பயன்படுத்தியுள்ளனர். முக்கியமாக அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதிக்கிறார்கள். உலகம் முழுவதும் அமெரிக்க பொருட்களுக்கு மிகப்பெரிய வரிகளை உலக நாடுகள் விதிக்கின்றன. பால் பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து 50%, அமெரிக்க அரிசிக்கு ஜப்பானிலிருந்து 700% மற்றும் வெண்ணெய் மற்றும் சீஸ் மீது கனடாவிலிருந்து கிட்டத்தட்ட 300% வரிகள் விதிக்கப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் வருடத்திற்கு சுமார் $7 பில்லியன் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருடம் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் வர்த்தக போர் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை ரசாயனங்கள் துறை, உலோகப் பொருட்கள் துறை, நகைகள் துறை, மேலும் ஆட்டோமொபைல் துறைகள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறை ஆகியவை பாதிக்கப்படும் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ரசாயனங்கள், உலோகப் பொருட்கள் ஏற்றுமதி என்பது கடுமையாக பாதிக்கப்படும். இந்தியாவிலிருந்து செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும். இந்த ஏற்றுமதி 15% வரை பாதிக்கும். மருந்து ஏற்றுமதி என்பது 30% வரை குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உடன் பிரதமர் மோடி சந்திப்பு நடத்திய நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்கா இந்தியாவின் வரி விதிப்பை விமர்சனம் செய்த நிலையில் இந்தியா வரியை குறைக்க தொடங்கியது. போர்பன் விஸ்கி மீதான வரியை இந்தியா 150%-இலிருந்து 100%-ஆக குறைத்துள்ளது. இந்த வரி குறைப்பு சுண்டரிஸ், ஜிம் பீம் போன்ற பிரபல அமெரிக்க பிராண்டுகளின் இறக்குமதிக்கு பலனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பொருட்களுக்கு, குறிப்பாக மதுபான துறையில் இந்தியாவின் நியாயமற்ற வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விமர்சித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டது. போர்பன் விஸ்கியின் அடிப்படை சுங்கவரி என்பது 50%-ஆகவும் கூடுதலாக 50% வரியுடனும் மொத்தம் 100%-ஆக அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு முன்பு இந்த இறக்குமதிகளுக்கு 150% வரி விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த வரி குறைப்பு போர்பனுக்கு மட்டுமே பொருந்தும். மற்ற மதுபான பொருட்களுக்கான கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அவற்றிற்கு தொடர்ந்து 150% வரி விதிக்கப்படும். பரஸ்பர வரிகளை விதிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டான்லி முதல் நொமுரா ஹோல்டிங்ஸ் இன்க் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன. 10 முதல் 25% வரை பல பொருட்கள் மீது 2 நாடுகளும் அமெரிக்கா மீது வரி விதிக்கின்றன. தற்போது பரஸ்பர வரிகள் காரணமாக இதே அளவிலான வரிகளை இந்தியா, தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும். இப்போது 10%-க்கும் கீழ்தான் இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கிறது. அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகளுக்கும் அதிகமாகும். டிரம்பின் இந்த வரி காரணமாக இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும். இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் 2 நாடுகளும் கடுமையாக பாதிப்புகளை சந்திக்கும். நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இறக்குமதி ஏற்றுமதி வரியில் டிரம்ப் கண்டிப்பானவர். இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் டிரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால் இந்தியாவில் பொருட்கள் உயரலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.